ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் 3rd சாப்டர் போகலாம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு 2 சாப்டர் முடிச்சிருக்கோம். PolyTrBயில் ஆஸ் இன் சால்டன் புக்கில் ஃபஸ்ட் ரெண்டு சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். இப்போ 3rd சாப்டர், அதாவது 2 டைமென்ஷனல் ஃப்ளோஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 2 கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கான்செப்ட் வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஃப்ளோனால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து யூஸ் ஆஃப் cylindrical polar coordinates, அதோட யூஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் 2 டைமென்ஷனல் ஃப்ளோனால் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ளூயிடோட ஃப்ளோ வந்து எந்த டைம் எடுத்துக்கிட்டாலும் அதோட ஃப்ளோ பேட்டர்ன் வந்து சேமாக இருக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பேரலாக இருக்கிற மற்ற பிளேனில் உள்ள ஃப்ளோவும் நம்ம ஃப்ளூயிடோட ஃப்ளோவும் ஒரு பிளேனில் சேமாக இருக்கணும். அப்படி தான் 2 dimensional flow na என்னன்னு சொல்லுவாங்க. A fluid which moves in such a way that at any given instant, எந்த டைம் எடுத்துக்கிட்டாலும் the flow pattern in a certain plane is the same as that in all the other planes within the fluid. அப்படி இருக்கிற ஒரு flow தான் 2 dimensional flow அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கான்செப்ட் யூஸ் ஆஃப் cylindrical polar coordinates. cylindrical polar coordinatesனாலே நம்ம என்ன கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா r, theta, z. இது நம்ம ஆல்ரெடி உள்ள வீடியோவில் பார்த்துருப்போம். ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் பார்த்துருப்போம். இப்போ வந்து cylindrical polar coordinates பார்க்குறோம். அதோட இது வந்து r, theta, psi. அதே இது ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துருப்போம்னா r, theta, psi. இப்போ cylindrical போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து r, theta, zன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஃப்ளோ வந்து இர்ரோட்டேஷனலாக எடுத்துக்கிறோம். அப்போ வந்து வெலாசிட்டி பொட்டென்ஷியல் 5. அப்படி இருக்கிறப்ப அப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் வெலாசிட்டி பொட்டென்ஷியல் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஒரு லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ cylindrical polar coordinatesல உள்ள லாப்லாஸ் ஈக்குவேஷன் when the flow is irrotational என்னன்னு வரும்னா 1/r dou by dou r into r of dou by dou r dou phi by dou r plus 1/r square dou square phi by dou theta square plus dou square phi by dou z square equal 0. இந்த equation தான் cylindrical polar coordinates for r, theta, z when the flow is irrotational. இப்போ நம்ம flow வந்து independent ஆஃப் z அப்படின்ற கோஆர்டினேட்டுக்கு இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அதோட லாப்லாஸ் ஈக்குவேஷன் ஃபார் வெலாசிட்டி பொட்டென்ஷியல் எப்படி மாறும்னா அந்த தேர்டு டேர்ம் இல்லாமல் வேனிஷ் ஆகிடும். அப்போ 1/r dou by dou r r dou phi by dou r plus 1/r square dou square phi by dou theta square equal 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்டார்னு வச்சுக்கலாம். இது ஸ்டார் இருக்கிறப்ப இதோட சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். அதோட சொல்யூஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். r, தீட்டான்ற கோஆர்டினேட்ஸ்க்கு மட்டும் வெலாசிட்டி பொட்டென்ஷியல் நம்ம சொல்யூஷன் பார்த்தோன்னா நமக்கு எப்படி வரும்னா சமேஷன், அதாவது an r power n ப்ளஸ் bn r power n. இந்த n வந்து வேரிஸ் ஃப்ரம் 1 to infinity, அது போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ரியல் வேல்யூ வச்சு இதுவும் கிடைக்குது. அதே இது நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் நமக்கு வரும் நம்ம சொல்யூஷனில். அதனால் cn cos n theta ப்ளஸ் dn sin n theta இந்த ரெண்டுமே வருது. வித் ரெஸ்பெக்ட் டு r பார்க்கும்போது இந்த சொல்யூஷன், வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பார்க்கும்போது இந்த சொல்யூஷன். ஸோ phi ஆஃப் r, theta அப்படின்றது நம்ம சொல்யூஷன் என்னன்னா கிடைக்கும்னா இதுதான் சமேஷன் an rn ப்ளஸ் bn by rn இன்ட்டு cn cos n theta ப்ளஸ் dn sin n theta அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதோட சொல்யூஷன்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு n வந்து n வந்து 1 அப்படின்ற வேல்யூக்கு நமக்கு என்ன கிடைக்கும்னா r cos theta r sin theta 1/r cos theta 1/r sin theta. இது எல்லாம் தான் சொல்யூஷன்ஸாக இருக்கும் நம்மளோட ஸ்டார்க்கு. That's it for today's video. நாளைக்கு வீடியோவில் மிச்சத்தை பார்க்கலாம்.